வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் வில்சன். இன்றைக்கி டே 2. என்னடா டே 2ன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதம் டெலிவரியில் பார்த்து 50,000 ப்ராஃபிட்காக நம்ம போராடிட்டு இருக்கோங்க. ஸோ புதுசாக யாராச்சும் பார்த்துக்கிட்டிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல்லைக்கான ஆளில் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு தேவையானதை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு இப்போ வந்து ஃபஸ்ட் ஆர்டர் போட்டாங்க. நம்ம வந்து கரெக்டாக எத்தனை மணிக்கு லாகின் பண்ணோன்னா 12:30 லாகின் பண்ணோம். ஏன்டா நீ 12:30 லாகின் பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நைட்டு வந்து விடிய முழுத்து வேலை பார்த்தோமா, நல்லா தூக்கம் வந்துருச்சுங்க. அது போக நைட்டு போன உடனே 3 மணி ஆகிடுச்சு, 3:30 ஆகிடுச்சு வீட்டுக்கு போக. அதுக்கப்புறம் துணி துவச்சி போட்டு தூங்குறதுக்கு ஒரு 4:30 அந்த மாதிரி ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா டைம் வந்து 12 ஆகிடுச்சு. ஐயோ என்னடா டைம் 12 ஆகிடுச்சேடா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம 12:30 லாகின் பண்ணி அப்படியே கண்ணி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 12:30 லாகின் பண்ணிங்க. சாப்பிட்டுட்டு இருக்கப்பயே ஒரு ஆர்டரை போட்டாங்க. அவசரமாக சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க. ஆர்டரையும் பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ கஸ்டமர் லொக்கேஷன் வந்து 1 கிலோமீட்டர் தான் ஆர்டர் போட்டிருக்காங்க. பரவாயில்லைங்க, 2 கிலோமீட்டர் பிக்கப் போட்டாங்க. அதுக்கப்புறம் 1 கிலோமீட்டர் 38 ரூபா அந்த ஆர்டருக்கு போட்டிருக்காங்க. ஓகே மக்களே, வாங்க நம்ம அந்த கஸ்டமர்களை கொடுத்துட்டு அப்படியே அடுத்த ஆர்டரில் கன்டினியூ பண்ணுவோம். லிஃப்ட் ஒர்க் ஆகலை சார், கரண்ட் இல்லை. தேங்க்யூ. அண்ணா 900 300. ஆமாம், தேங்க்யூம்மா. Four 4675. அண்ணா 4675. 4675. அண்ணா தேங்க்யூண்ணா. ஹாய் மக்களே, இப்போ வந்து கரெக்டாக மணி 3 ஆச்சுங்க. நம்ம அந்த 3 வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோம் தெரியுமா? 292 ரூபா பார்த்தாச்சு. நான் ஸ்க்ரீன்ஷாட் போகிறேன், பார்த்துக்கோங்க. நம்ம வந்து டே 1ல் வந்து நைட்டு 12 மணிலேருந்து காலையில் 3 மணி வரைக்கும் பார்த்தோமா, அந்த அமௌண்ட்டு சேர்த்து தான் காட்டும் டே 2ல். அதனால் வந்து இப்போ எவ்வளோ கட்டுதுன்னா 756 ரூபா காட்டுது மொத்தமாக சேர்த்து. அதாவது நைட்லேருந்து 3 மணி, இப்போது 12:30லேருந்து இப்போது மதியானம் 3 வரைக்கும் பார்த்ததுக்கு. இதில் வந்து 12 to 3ல் 296 ரூபா சம்பாரிச்சிருக்கோம். இதில் வந்து 756 வந்து 464 வந்து லெஸ் பண்ணோன்னா 296 ரூபா கட்டுதுங்க. நம்ம அவ்வளோதான் சம்பாரிச்சிருக்கோம். இப்போ வந்து கரெக்டாக 3:30 அவ்வளோதாங்க. நான் ஆஃப்லைன் போயிட்டேன். இப்போ போய் ரூமில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே திரும்ப 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணுங்க. 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூவாக 12 மணிக்கு பார்த்துட்டு அப்படியே 12 to 3 அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகே மக்களே, நம்ம வந்து சாப்பிட்டு போய் வந்துட்டு திரும்ப அப்படியே 4 மணிக்கு கண்டினியூ பண்ணுறேன். மக்களே, கரெக்டாக இப்போ மணி 4:15 ஆகிடுச்சுங்க. நம்ம வந்து 4 மணிக்கெலாம் ஆன் பண்ணியாச்சு. சாப்பிட்டுட்டு அரை மணி நேரத்தில் அவசரமாக சாப்பிட்டு ஆன்லைன் போட்டாச்சுங்க. ஆன்லைன் போட்ட பிறகு கரெக்டாக வந்து 4:15க்கு வந்து ஆர்டர் வந்துச்சு. மல்டி ஆர்டர் போட்டிருக்காங்க. பிக்கப் பண்ண வந்துட்டேன். நான் ஃபுட் ரெடியாக தான் இருக்குது. இதை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்த ஆர்டருக்கு போனோம். ஆனால் 33:41 3341. தேங்க்யூ. ஃபஸ்ட் ஆர்டராக பிக்கப் பண்ணியாச்சு மக்களே. இதுக்கடுத்து செகண்ட் ஆர்டர் ஒன்று பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே 2 ஆர்டரையும் டெலிவரி பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே அண்ணா, நான் 8701 ஆல்ரெடி சொல்ல 8701. தேங்க்யூ. மேம், சார் சாந்தினின்றவங்க ஆர்டர் போட்டாங்க. பேமெண்ட் பண்ணிட்டாங்க? பே பண்ணிட்டாங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். அண்ணா 9222 9222. ஓகே தேங்க்யூண்ணா.
அப்பா மக்களே, இந்த ஆர்டர் வந்து எனக்கு கரெக்டாக 7 மணிக்கு வந்துச்சுங்க. இப்போ கரெக்டாக மணி வந்து 7:35. இந்த 7:35 வரைக்கும் அரை மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. இந்த இதில் இங்கே வந்து இந்த பில்டிங்க்கு உள்ளே தான் இருக்குது போல். ரெஸ்டாரண்ட் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரங்க. ஆல்ரெடி ஃபுட் ரெடி போட்டாங்க. ஃபுட் ரெடி போட்டு சரி டக்குன்னு வரும்னு பார்த்தா அரை மணி நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. இப்போ தான் ஆர்டர் கையில் வந்துச்சு. இதுக்கு வந்து 7 மணி ஆர்டர் வந்துச்சுங்க. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோன்னா 1054. அதாவது நேற்று நைட்டு வரைக்கும் பார்த்தோமே. நைட்டு வந்து 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் பார்த்தது வந்து 464. ஸோ 1054 மைனஸ் 464 590 பார்த்துருக்கோங்க இது வரைக்கும். இந்த ஆர்டருக்கு வந்து எவ்வளோ போட்டாங்கன்னா 80 ரூபா போட்டாங்க இந்த ஆர்டருக்கு. இந்த ஆர்டரை முடிச்சோன்னா கரெக்டாக 670 ரூபா வந்துடுங்க. போய் டக்குன்னு போய் டெலிவரி பண்ணணும். இது பீக் ஹவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. அடுத்து வந்து நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர் பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக 10 மணிக்கு வந்துடுறேன். மழை வேறு தூடுற மாதிரி இருக்குங்க. கிளைமேட்டை பற்றி அப்படி தான் இருக்குது. ஓகே மக்களே, நான் அப்படியே வந்து 10 மணிக்கு மேலே அப்படியே கன்டினியூ பண்ணுறேங்க. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க மக்களே. இப்போ கரெக்டாக வந்து டைம் 12 மணி ஆகிடுச்சு. நம்ம இது வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோன்னா 1136 ரூபா பார்த்துருக்கோங்க. நம்ம ஆர்டர் என்னைக்கு போட்டு சொல்கிறேன் நான். இன்சென்டிவ் எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளோ வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா 1600 வந்திருக்கு இது வரைக்கும். 230 ரூபா இன்சென்டிவ் ஆட் ஆகிருக்கு. நம்ம ஒன்றும் இன்சென்டிவ் பாக்கி இருக்குங்க. 350 ரூபா இருக்குது இன்றைக்கி இன்சென்டிவ் போட்டிருக்காங்க. அதை நம்ம வந்து 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் பார்ப்போம்ல. அந்த கிக்ஸ் கணக்கும் அந்த ஆர்டர் கணக்கும் வந்து இன்சென்டிவ் வந்துடும். நம்ம அமௌண்ட் கணக்கு மட்டும் நாளைக்கு கணக்கு போயிடும். அதாவது டே 3 கூடிய கணக்குக்கு போயிடும். நம்ம இப்போ வந்து 1136 ரூபா பார்த்துருக்கோமா. காலையில் 12 மணிலேருந்து இப்போ 12 மணி வரைக்கும் பார்த்துருக்கோம். அது ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இன்னும் 1500 ரூபாய்க்கு எவ்வளோ பார்க்கணுன்னா அங்கிட்ட ஒரு 370 ரூபா பார்க்கணுங்க. 12 மணிலேருந்து கரெக்டாக 3 மணி வரைக்கும் நம்ம 370 ரூபா பார்க்கணும். பார்ப்போம். இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதை பிக்கப் பண்ணுறதுக்கு தான் போயிட்டுருக்கேன். பக்கமாக தான் போட்டாங்க அந்த ஆர்டரு. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 38 ரூபாய்க்கு தான் போட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து டக்குன்னு ஆர்டர் பார்க்கணுங்க. ஓகே மக்களே, நான் வந்து இந்த ஆர்டர் பிக்கப் பண்ணி கஸ்டமர்களை கொடுத்துட்டு அப்படியே டேரெக்டாக வீடியோ எண்டுக்கு 3 மணிக்கு வந்து நான் உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சுன்னு சொல்கிறேங்க. ஹாய் மக்களே, இப்போ கரெக்டாக டைம் வந்து காலையில் 3:15 ஆச்சுங்க. நம்ம இது வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோம் தெரியுமா? 1600 ரூபா பார்த்துட்டோம். ஆர்டர் ஏர்னிங்ஸ் மட்டும் 1600 சரியா. அதுக்கப்புறம் இன்சென்டிவ் ஒரு 350 ரூபா போட்டிருக்காங்க. கஸ்டமர் டிப்பு வந்து ஒரு 30 ரூபா வந்துருக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து 1989 ரூபாங்க. இவ்வளோ தான் நம்மளுக்கு இன்றைக்கி ப்ராஃபிட்டு. இதில் வந்து நம்ம பெட்ரோல் எவ்வளோக்கு போட்டோம்னா 250 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம். அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஒரு 30 ரூபா சாப்பிட்டேங்க. தோசை சாப்பிட்டேன். மத்தியானம் வந்து ரூம்லேயே சாப்பிட்டேன் நான். அதனால் 280. அதுக்கப்புறம் டீ வந்து ஒரு 3 ரூபா சாப்பிட்டேன். 310 ரூபா இன்றைக்கி செலவுங்க. பரவாயில்லைங்க. 310 ரூபா செலவு. நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 1600 ரூபா இன்றைக்கி நம்மளுக்கு ப்ராஃபிட்டு. எல்லா செலவும் போக ஆர்டர் ஏர்னிங்ஸ் மட்டும் 1600 ரூபாங்க இன்றைக்கி டே 2ல். பரவாயில்லைங்க. இன்றைக்கி ஆர்டர் ஃப்ளோ இன்றைக்கும் சூப்பராக தான் இருந்துச்சு. பரவாயில்ல. சரியான தூக்கமாக வருதுங்க. செம்ம டயர்டாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னே தெரில. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிடுங்க மக்களே. எப்படி சேலஞ்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம். கண்டிப்பாக நான் முடிச்சிடுவேன். 31 நாளில் 50,000 ரூபாயை முடிச்சிடலாம் இதே மாதிரி ஓட்டினா. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அதுக்கப்புறம் என்ன, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டு தேவைன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். கொசு இங்கே பின்னிக்கிட்டு இருக்கு மக்களே. சரி மக்களே, நான் வந்து டே 3ல் சந்திக்கிறேன். பாய் மக்களே. நான் போய் தூங்குறேன். தூங்கிட்டு அடுத்த நாள் டே 3ல் கன்டினியூ பண்ணுறேங்க. வைங்க.